மழைநீர் சேகரிப்பு மற்றும் செப்டிக் டேங்க்களில் தேங்கும் நீரை பிளீச்சிங் பவுடர் அல்லது மற்ற குளோரின் பொருட்களைக் கொண்டு சுத்திகரிக்கக்கூடாது. அதிக அளவில் பிளீச்சிங் பவுடர் கொசு லார்வாக்களை அழித்து அதன் விளைவு 1 அல்லது 2 நாட்களுக்கு நீடிக்கும். அதன் பிறகு மீண்டும் இனப்பெருக்கம் ஏற்படலாம். ஆனால் அனைத்து மைக்ரோஃப்ளோரா மற்றும் சூழலியல் அழிக்கப்படும். எனவே கொசு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளில் இதை பயன்படுத்தக்கூடாது. மாறாக இகசைம் எஸ்டபிள்யூசி நீர் மற்றும் மண் புரோபயாடிக் மற்றும் மொஸ்கிடோஸ் எல்பிபிடி பாக்டீரியா கொசு லார்விசைடு 30 நாள் கட்டுப்பாட்டை கொடுக்கும் மற்றும் வட்ட பொருளாதார உற்பத்தியாகும். இந்தியாவில் ஏறத்தாழ 30% நகர்ப்புற குடும்பங்கள் மத்திய கழிவுநீர் அமைப்புடன் இணைக்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள 70% செப்டிக் டேங்க்கள் மற்றும் குழி கழிப்பறைகள் போன்ற ஆன்சைட் சுகாதார அமைப்புகளை நம்பியுள்ளன. உயர் உயிரியல் ஆக்சிஜன் தேவை போர்ட் அமைப்புகளில் கொசு உற்பத்தியை கட்டுப்படுத்துதல். செப்டிக் டேங்குகள் மற்றும் சுத்திகரிக்கப்படாத கழிவுநீர் போன்ற உயர் உயிரியல் ஆக்சிஜன் தேவை போர்ட் அமைப்புகள் கொசுக்களின் இனப்பெருக்கம் செய்யும் இடங்களாக இருக்கலாம். மூலக்குறைப்பு கொசுக்கள் பெருகும் இடங்களை நீக்குவது அல்லது குறைப்பது இதில் அடங்கும். போர்டை குறைக்கும் கழிவு செரிமான பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை செயல்படுத்த கழிவறைகளை கழிப்பறையில் கழிப்பறை வழியாக மாதத்திற்கு ஒருமுறை எகசைம் எஸ்டபிள்யூசி பவுடரை பயன்படுத்தவும். உயிரியல் கட்டுப்பாடு மொஸ்கிட்டோஸ் எல்பிபிடி பேசிலஸ் துரிஞ்சென்சிஸ் இஸ்ரேலென்சிஸ் போன்ற லார்விசைடுகள் மற்ற வனவிலங்குகள் அல்லது மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் கொசு லார்வாக்களை திறம்பட கொல்லும். செப்டிக் டேங்கில் பிளீச்சிங் பவுடர்கள் அல்லது குளோரின் பயன்படுத்தினால் செப்டிக் டேங்கில் உள்ள கழிவு செரிமான பாக்டீரியாக்கள் அழிக்கப்பட்டு துர்நாற்றம் மீண்டும் கழிப்பறைக்குள் தள்ளப்படும். நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் மருந்துகளாக செப்டிக் டேங்க் மைக்ரோஃப்ளோராவை அழிக்கின்றன. மேலும் எகசைம் எஸ்டபிள்யூசி சேர்ப்பதன் மூலம் மீண்டும் உருவாக்கப்பட வேண்டும். செப்டிக் டேங்க்களின் எக்ஸாஸ்ட் பைப்பில் கட்ட பயன்படும் மாஸ்கிட்டோஸ் எம்எல்பி தயாரிப்புகளுடன் வரும் கொசு வலைப்பைகளை பயன்படுத்தவும். இது கொசுக்கள் செப்டிக் டேங்கிற்குள் நுழைந்து இனப்பெருக்கம் செய்வதை தடுக்கிறது. நகர்ப்புற நீரழுத்தம் உள்ள வீடுகளில் மழைநீர் சேகரிப்பு 7 முதல் 10 வரை நாட்களுக்கு பிறகு கொசு உற்பத்திக்கு ஏற்ற நீர் தேங்கி நிற்கும் மற்றொரு ஆதாரமாகும். எகசைம் எஸ்டபிள்யூசி மற்றும் மாஸ்கிட்டோஸ் பிடிஐ லார்விசைட் ஆகியவற்றை மாறி மாறி உபயோகிப்பது தண்ணீரை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். பயன்பாட்டிற்கு சற்று முன் தண்ணீரை சேமித்து வைத்திருக்கும் நீரிலிருந்து குளோரினேட் செய்யலாம்.